ஊர்ல 1000 நடக்கும். நீங்க எங்க போய் கலந்துக்கிறீங்க? இந்த பாரு, கட்டு போட்டுட்டு போ. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். வேலை முடிஞ்சாச்சுல்ல. நகரு நகராத, நீ அங்கேயே நில்லு. ஏன் எதுக்காக அவளை நீ போக சொல்ற? ஆஸ்பத்திரியில பொம்பளைங்க எதுக்காக நடத்த வச்சிருக்கான் தெரியுமா? ஏதோ அடிபட்டவன் அவஸ்தப்பட்டவன் மூஞ்சி பார்க்கும்போது வலி தெரியாம இருக்கட்டுமேனு தான். அட எந்த வலியும் இல்லப்பா. வலி இல்லையா? எவ்வளவு ரத்தம் கொட்டிடுச்சு தெரியுமா? ரத்தம் வந்தும் வலி இல்லைன்னு சொல்ற முத ஆளு நீதான். கடைசி ஆளு இவருதான். அது என்னவோ அவளை கரெக்டா வந்து உட்காந்துறீங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா ஊர் உலகத்துல எவனவனோ எப்படி எப்படி போற உனக்கு வந்தது? பொதுவா தகராறுனா நம்ம என்ன செய்யணும், இல்ல நம்ம என்ன செய்யணும்னு அந்த இடத்தை விட்டு 5 மைலுக்கு அந்த பக்கம் ஓடி போயிடும். நீ வேற உழைச்ச கூலியை கேட்டா உதைக்கிறான். இது சரியில்லைன்னு சொன்னா எம்எல்ஏ கை வைக்கிறான். மைனரும் பிரசிடென்ட் இருக்கிற தைரியத்துல எதை வேணுமோ செய்யலாமா? முத்து, நீ விவரம் தெரிஞ்சவன். மைனரையும் பிரசிடென்டையும் பழிச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? எங்கண்ணே யாரா மைனரையா உடனே உங்களை வர சொன்னாரு. பாத்தியா இப்ப என்ன நடக்க போதோ? தைரியமா போட போறீங்க. போடுவாங்க இருக்கிறதுக்கு தைரியம் கட்டி வச்சு கிளி கிளின்னு கிழிக்க போறானுங்க. அதை நினைச்சா என் உடம்பே நடுங்குது. பொருளே என்னங்க, உங்க அண்ணனுக்கு ஒரு சேலை எடுத்து கொடு. எதுக்கு சேலை? அப்ப வேடி கட்டவெல்லாம் தைரியசாலியா? வண்டி சக்கரத்துக்கு உண்டான கூலியை கேட்டானுங்க. நான் அப்புறம் தரேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த முத்துப்பைய ஒத்துக்கலைங்க. நான் வண்டி சக்கரத்தை தூக்கி வந்துகிட்டு இருந்தேனுங்க. உடனே அந்த முத்துப்பைய மேல பாஞ்சி கீழே போட்டு மிதிச்சிட்டான். யார் ஒன்னேவா? அவனை சும்மா ஒருத்தன் வளர்ப்பானா? நீ ஏதாவது கோக்கு பாக்கு பண்ணிருப்ப. நான் ஒண்ணும் செய்யலைங்க. இப்பவே நம்ம ஆளுகளை அனுப்பிச்சு அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துடணும். கும்பிடுறேனுங்க. படா மாதிரி வா. உன் மாமா என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டானா? தொலைச்சு விடுவான். தொலைச்சு ரொம்ப நீளது. சின்ன பையன், மன்னிச்சிருங்க எஜமா. சின்ன பையனா உன் மாவன்? நாங்க நினைச்சோம்னா அவன் கதையை முடிச்சிருவோம். எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் எஜமா, அப்படி ஏதாவது செஞ்சிடாதீங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தரம் மன்னிச்சிருங்க. இந்த லட்சணத்துல வேற கேக்குற கிடைக்குமா? சரி சரி, இனிமே ஒழுங்கா இருக்க சொல்லு. வா. உன் மாமன் கூட இருப்பானே கண்டப்பேன், அவனை ஒருத்த வண்டி பற்றியில நாரா கிழிச்சிட்டான். செம்ம மாமாவோட ஆள ஒருத்த அடிச்சுட்டான. யாரவன்? நம்ம ஊர் ஆளுதான். பட்டத்துல ரொம்ப நாளா படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். ஆள் எப்படி இருப்பான்? எதுக்காக கேக்குற? இந்த ஓட பார்வையெல்லாம் என்கிட்ட வேணா. நீ ஆளை பாத்திருக்கியான்னு கேட்ட. கருப்பா, மூக்கு முழியுமா, கொஞ்சம் லட்சணமா இருப்பான். அந்த ஆளுக்கு ரொம்பதான் திமிரு. என்னடி திடீர்னு? அன்னைக்கு நான் தோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு இருந்தப்போ என்கிட்ட ஏடா கூடமா பேசினான். சரி போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். சும்மா இருண்டி. சொல்லு. நான் 2 குடத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ தாவணியை பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, மீன் பிடிக்கிற சாக்குல என் தாவணியை தூண்டில் போட்டு இழுத்துட்டாண்டி. அடப்பாதி. அப்புறம் நேத்து பசங்க கூட்டத்தையும் சேர்த்துட்டு வந்து பாட்டு பாடி என்ன கண்டா பின்னான்னு கலாட்டா பண்ணிட்டாண்டி. ஏண்டி கண்ண கசுக்கிற? அத்தை, கண்டு தூசு விழுந்துச்சு. அண்ணாந்து பார்த்தா ஆட்டினா என்ன நம்ம தான் விடும். செல்வி ஜாக்கிரதையா பாத்து. சரி. அம்மா, ஏண்டி உன் தம்பியோட வலது கை அதான் அந்த கந்தப்பனை ஆள் உதன்னு உதச்சிட்டானா. உண்மையிலே அந்த ஆளு பெரிய தைரியசாலிதாம்மா. தெரியும்டி, என் தம்பி ஒண்ணு சும்மா விட மாட்டான். வேலையை பாருங்கடி. என்னடி இது ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியல. அப்பாடா. டேய் செந்தில், இந்த வருஷம் நல்ல மழை, பயிரெல்லாம் தளதளதான் வந்திருக்கு. உடம்பும் தளதளன்னு இருக்குங்க. உடம்பா? இங்க பாருங்க. பொயிலாம் வர அந்த மயில் யாருடா? என்ன அழகுடா. செந்திலே, பக்கத்துல போய் பாப்பமா? பாக்குறது தான் ஆண்டவன் கண்ண படைச்சிருக்கான். என்ன தத்துவண்டா. வழி விடுங்க. தப்பா எடுத்துக்காத. வழி விடுங்க. என்னடா? பாட்டு போக கூடாதா? நான் தூக்கி விடுத்த இந்த புல்லு கட்ட வேற எவன் இருக்க இந்த இடத்துல? அதான் எப்பா என்ன கணக்கு எனக்கு இந்த புல்லு கட்டு. பாட்டு போமா, பாட்டு போ. ஏமாளி, ஒரு கிளவியா இருந்தா அந்த புல்லு கட்ட தூக்கி விட்டுருப்பீங்களா? அதுதான் நீ இருக்கியடா. நான் வந்து 10 நாள் ஆச்சு. ஆமா, உனக்கு எத்தனை நாளைக்கு லீவு? 2 மாசம் லீவ்ல வந்திருக்கேன் முத்து. நல்ல வேலை, இந்த கிராமத்துல எப்படா நாளை கடத்துறதுன்னு நினைச்சேன். நீ இருக்க, நான் தப்பிச்சேன்டா. ஓஹோ, கிராமத்தை அவ்வளவு கேளமா நினைக்கிறியா? டேய், வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் நீ தவழ்ந்து வளர்ந்து இந்த சேரி மண்ணை மட்டும் மறந்துடக்கூடாது. புரியுதா? முத்து, நீ நல்லாவே பேசுற. சரி சரி,
உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் இப்ப வரட்டுமா? சாப்பாடு இல்லாதவங்க தான் பட்னி இருப்பாங்க. உனக்கு என்ன? சாப்பிடு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக பட்னி இருக்கணும்? யார சொல்ற? நான் இதுகிட்ட பேசிட்டு இருக்கேன். முத்து, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. 5 கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்காரு. அது என்ன அவ்வளவு கரெக்டா 5 கிளாஸ் எண்ணி சாப்பிட்டுருக்காரு? விக்கில இருந்தா 10 கிளாஸ் கூட சாப்பிடலாமா? ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா வெறும் தண்ணி குடிச்சிட்டு பட்னியா இருக்காருன்னு. யார் சொன்னது? நான் தான் ஜன்னல் வழியா பார்த்தனே. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தியா? கொஞ்சம் கூட விவசாய இல்லாத பொண்ணா இருக்கிய. போமா, போய் நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்து எடுத்துட்டு வா. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நடக்குமா? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அது வேற வேலைக்கு சோத்த பொங்கி போட்டிருக்கும். படிச்சுட்டு சும்மா இருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை தேடு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது ஒரு ஆபத்து இருக்கு. 50 வயசு உனக்கு ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாரு கட்டிக்குவா? அப்புறம் கட்டிட்டு தான் நீ என்ன செய்ய போற? இல்லப்பா, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற. ஏப்பா சோத்த இந்த பாரு பாக்குற, உனக்கு தான், போய் சாப்பிடு. கொண்டா, நானே சாப்பிட்டுக்க. ஏன் என் தங்கச்சி பரிமாறினா பசி அடங்காதா, இல்ல ருசிக்காதா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பிட தெரியும். என்ன தட்டை இப்படி புடிங்கிட்டு போறா? தட்டை புடிங்கிட்டு போற வேகத்தை பார்த்தா இது சாதாரண பட்டி இல்ல, கொலை பட்டினி. இத பார்க்கும்போது எனக்கும் பசிக்குது. நீ வந்து சோறு போடு. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீங்க எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க ஊரு கேடும்? மேஸ்திரி, உண்மையத்தான் சொல்றியா? லேசா உண்மையை சொன்னேன். அங்க பாத்தியா? வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? இவ்வளவு பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பசங்க எப்படியா கிடைப்பான்? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. சத்துணவு போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா ஆடு மாடுகளை நம்ம தாங்க விரட்டிட்டு தெரியணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க, பொறுமையா. ஐயா, வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதான் வாத்தியாரா? ஆமாங்க. இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல நீ இந்த சத்துணவு எல்லாம் போடக்கூடாது. ஓடுறவங்க போட்டாலும் நீங்க எங்க வேண்டான்றீங்க, அது தப்பாச்சுங்களே. வாத்தி, நீ வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிற, ஊருக்கு போகும்போது கையை காலோட உருப்படியா போகணும்ல. அப்ப சொன்னதை செய். நான் மாட்டேன். ஏன்? என் வேலையா போயிருங்களேன். அதை நான் பாத்துக்கிறேன். மைனரும் பிரசிடண்ட் இருக்கும்போது நீ ஒண்ணும் பயப்படாதயா. இந்த ஒரு விஷயத்துல யார் சொன்னாலும் நடக்காதுங்களே. அட என்னங்க, பள்ளிக்கூடத்து பையனுங்க தட்டேந்திர மாதிரி இருந்தாலும் கையாண்டிட்டு நிக்கிறான். கையை அவுத்து விட்டு விட்டு பயப்படாம போய போய சொல்றாங்கல்ல. போவோ. என்னடா செந்தில், எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ரெடியா? ஆமா. வா போலாம். இங்க அவங்களும் கூப்பிடுவோம். ஏய், தேவையில்லையா? நீயே தண்டம் போவியா? மேஸ்திரி, அந்த கருவாப்பைய கூப்பிடுறான்னு மைனர் சொல்லிக்காம விடுறாரு. அதானே, இதுல ஏதோ கோக்கு மாக்கு இருக்கும் போல இருக்குங்க. பாக்குறேன் அந்த மாக்கையும் கோக்கையும். ஓகேங்க. ஏன்னா படம் எப்படி இருக்கு? தேவல, ஆனா உன்னோட உட்காந்து படம் பார்க்க கூடாது. ஏன்னா ஏண்டா, படம் பார்க்கும்போது இப்படிதான் விசில் அடிக்கிறதா? விசில் அடிச்சுட்டு பார்த்தாதான் எனக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அது சரி. அடடா, என்னண்ணே பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்க. ஆமாண்ணே, இனி நடந்தே போக வேண்டியதான். இதுக்கு தான் அங்கேயே சொன்னேன் ஒரு டீ சாப்பிடலான்னு. நீங்க தான் வேணாம்ட்டீங்க. இந்த நேரத்துல டீ சாப்பிட கூடாதுடா, வீட்டுல போய் சாப்பிட முடியாது. ஆமா, உங்களுக்காக உங்க அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு. எனக்கு யாரு இருக்கா? டேய், இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிடும்டா. என்னடா வண்டி இவ்வளவு வேகமா போகுது? அம்மா, ஒரு தடவை பண்ணிக்கோங்க. பாத்து பாத்து ஏப்பா, வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாது? அண்ணே, இது கோவில் திருவிழால சதுரம் ஆனது. டேய், மரியாதையா பேசு. அதானே, மரியாதையா பேசு. இது வேற விஷயம். அப்படின்னா புரியுதா? ஓஹோ, முன்னமே தெரிஞ்சிருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்க மாட்டேன்.
இவர் யாரோ காப்பாத்த கூப்பிட்ட மாதிரி இல்ல. அம்மா, நீங்க டவுனை கெடுத்தது போதாது, இப்ப கிராமத்தையும் கெடுக்க வந்துட்டீங்களா? குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துறாதீங்க. புத்தி சொல்ல வந்துட்டா அம்மா. அதான் வாய் கொழுப்பு. கண்ட நாய்கள்லாம் என்ன தொட வந்துருச்சு. விடுங்க, குளிச்சுக்கலாம். வேற வேலையே இல்ல.